கோவிலில் வாக்கு கேட்கிற தார்மீக உரிமை பிரதமருக்கு இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் முத்தரசன் கடுமையாக சாடியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்திற்கு எந்த உதவியும் செய்யாமல் இருக்கும் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருவதற்கு தார்மீக ரீதியான உரிமை இல்லை என்று கடுமையாக சாடினார். முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி மாபெரும் இலவச பரிசோதனை முகாமினை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி தாராபுரத்தை அடுத்த அலங்கியத்தில் மாபெரும் இலவச இருதய பரிசோதனை பொது மருத்துவம் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ ஆலோசனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை தமிழக ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொது மருத்துவ முகாமில் 300க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் ஆகியோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஜாபர் சாதிக்கிடம் எத்தனை அமைச்சர்கள் பணம் பெற்று இருக்கின்றனர்கள் என்ற உண்மை விரைவில் வெளியே வரும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், ஜாபர் சாதிக் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ரகுபதி பேட்டியில் பயம் தெரிகிறது, எத்தனை அமைச்சர் பணம் பெற்று இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும் என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், ஊழலை ஒழிப்போம் என கூறிவிட்டு ஊழல் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் என கமல்ஹாசனை விமர்சித்து பேசினார். மன் கி பாத் மனதின் குரலுக்கு ஒரு இந்திய குடிமகனின் 108 கேள்விகள் என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ், இந்த புத்தகம் பாஜக செய்த தவறுகளை சுட்டிக்காட்டும் புத்தகமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைச்சர் மனோ தங்கராஜ் எழுதிய மன் கி பாத் மனதின் குரலுக்கு ஒரு இந்திய குடிமகனின் 108 கேள்விகள் எனும் புத்தக வெளியீட்டு விழாவில் புத்தக ஆசிரியர் அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த மன் கி பாத் புத்தகம் பாஜக செய்த தவறுகளை சுட்டிக்காட்டும் புத்தகமாக இருக்கும் என தெரிவித்தார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளருமான நவாஸ் கனி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு ஆதரவு தரக்கோரி திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர்களின் கைது பிரச்சினையை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. இந்தியா கூட்டணி அரசு ஆட்சி அமைக்கின்ற பொழுது மீனவர்கள் பிரச்சினை நிரந்தரமாக தீர்க்கப்படும் என தெரிவித்தார். இப்போ இருக்கக்கூடிய அரசு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவில்லை. அவங்களுடைய படகுகளோடு கைது செய்யப்படுவது, படகுகள் விடுவிக்கப்படவும் இல்லை. படகு தான் அவருடைய வாழ்வாதாரம். அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படுகின்ற போது மீனவர்கள் மட்டும்தான் விடுவிக்கப்பட்டார்கள், படகுகள் விடுவிக்கப்படல. அந்த விடுவிக்கப்பட்ட படகுகளுக்கும் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் எந்த நிவாரணம் கொடுக்கல. தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு படகுகளுக்கும் அந்த இலங்கையிலிருந்து மீட்கப்படாத படகுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தாங்க. ராமநாதபுரத்தில் பெரிய மீனவர் மாநாடு நடத்தி மீனவர்களுடைய நலனுக்காக அவருடைய கோரிக்கைகள் அங்கேயே 1000 கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்களை அறிவித்து அதை அத்தனையும் செயல்படுத்திய முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.